வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புன்னா, காஞ்சி பெரிய ஜாதகத்தை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். சரி வாங்க கட்டத்துக்குள்ளே போகலாம். காஞ்சி பெரியவா ஜாதகத்தில் பாருங்கள், எல்லா கிரகமும் பெண் வீட்டில் இருக்குது, லக்னம் ஒன்று தான் ஆண் வீட்டில் இருக்குது. அதனால தான் இந்த ஜாதகத்தை நம்ம எடுத்தோம். இந்த ஜாதகர் இந்த காஞ்சி பெரியவாவை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுவோம். யாராக இருந்தாலும் அப்படி தான், அவரோட அமைப்பு அப்படி தான், ஜாதக அமைப்பு. இதுக்கு அதாவது இவர் ஏன் சன்னியாசி வாங்கினாரு அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஜெயலலிதா அம்மா ஜாதகத்தை கொடுத்துருப்போம். அதை போயிட்டு பாருங்கள். அவங்க அவங்களோட ஜாதகம் எல்லா கிரகமும் ஆண் வீட்டில் இருக்கும். அதனால தான் அவங்கள பார்த்தா கை கட்டி அதாவது கை கட்டி நிற்போம். இவர் கையெடுத்து கும்பிடுவோம். இதுதான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள வித்தியாசம். இவரோட ஜாதகத்தில் 10ல் 3 கிரகம் சுபகர் அமர்ந்திருக்கிறார் பாருங்க. குரு, புதன், சூரியன் 3 கிரகமும் 10ல் இருக்குது. இன்னொன்று, எந்த பாபரோட பார்வையும் அவர் மேலே படலை, எந்த பாபரோடும் சேரலை, பாபர் பார்வையும் விழலை. அதனால தான் அவர் சன்னியாசி யோகம் வாங்கிட்டார். அதாவது பாபர் சேர்ந்தா சன்னியாசி இல்லை, பாபர் சேராதிருந்ததுனால அவர் சன்னியாசி. அவங்க சன்னியாசி தான். நீங்கள் எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் இதை முடிவு பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தோஷம் இருக்கிற ஜாதகம்லாம் வேறு, இது சன்னியாசி யோகமான ஜாதகம். புரியுதுங்களா? இதுக்காக தான் இந்த ஜாதகத்தை நம்ம கையில் எடுத்தோம். காஞ்சி பெரியவாவை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் போய் காஞ்சி மடத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவர் எப்பேற்பட்ட ஆள், அவர் எவ்வளோ தன்மையானவர். அதாவது உப்பு போடாமல் கொடுத்த கீரை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை வெய்யுங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டாராம். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம இன்னொரு முறை வாங்கி சாப்பிட்டோமே, அப்போ நம்மளுக்கு ருசி கேட்குது, அதனுடைய தன்மை நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு 3 நாள் விரதம் இருந்தாராம். அந்த மாதிரி அவங்கெல்லாம் அந்த மாதிரி சன்னியாசம் வாங்கினவங்க, ஆசையை திறந்தவங்க. நீங்கள் போயிட்டு பாருங்கள். தேங்க்யூங்க.